அடுத்த MCQ பாருங்க. இலேசான கப்பி ஒன்று 2000 நியூட்டன் மீட்டர் -1 வில் மாறிலியுடைய சுருளி வில்லுக்கு இணைக்கப்பட்டு படத்தில் காட்டியவாறு தொங்கவிடப்பட்டுள்ளது. கப்பியினோடு செல்லும் இலேசான இழையில் நுனிகளுக்கு 2 கிலோகிராம் 3 கிலோகிராம் திணிவுடைய இரு பொருட்கள் இணைக்கப்பட்டு தொகுதி ஓய்வில் இருந்து விடப்படி சுருளி வில்லில் ஏற்படும் உயர் நீட்சி. அப்ப இங்க வந்து ஒரு சுருளி வில் ஒன்று இருக்கு. இந்த சுருளி வில் மாறிலி தரப்பட்டிருக்கு 2000 நியூட்டன் மீட்டர் -1. அப்ப இதுல வந்து என்ன, ஒரு இலேசான கப்பி, அதாவது திணிவற்ற ஒரு கப்பி இணைக்கப்பட்டிருக்கு. அந்த கப்பியின் மேலாக ஒரு இழை வருது. இழையில நுனிகளுக்கு 3 கிலோகிராம், அதாவது 30 நியூட்டன் நுழைவிசை, இங்க 20 கிலோகிராம் 20 நியூட்டன் நுழைவிசை இருக்கிற துணிக்கைகள் இணைச்சிருக்காங்க. அப்ப இந்த இழையில என்ன இருக்கும், இழுவிசை இருக்கும். இழுவிசையில தாக்க மறுதாக்க சோடிகள் இந்த கப்பியில தாக்கும். இவ்விடத்திலையும் இருக்கிற அந்த இழுவிசையில தாக்க மறுதாக்க சோடிகள் இந்த கப்பியில இங்க தாக்கும். இந்த சுருளிவில்ல இடத்துல T1 ரைட், T1 என்ற ஒரு விசை வந்து தாக்கும். ரைட், இங்க தாக்க மறுதாக்க சோடிகளை குறிச்சிருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. ரைட், ஓகே. இப்ப முதலாவது இந்த T1 என்னன்னு தெரிஞ்சால்தான் அந்த இழையில சுருளிவில்ல ஏற்படுத்தப்படுற நீட்சி என்னன்னு காணலாம். இங்க அந்த சுருளிவில்ல இருக்கிற இழுவிசை என்னன்னு தெரிஞ்சால்தான் ரைட், விசை சமநிலை வில் மாறிலி தர நீட்சி என்றதை வச்சுக்கொண்டு இந்த நீட்சியை காணலாம். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை என்றால் இவ்வளவு இழுவிசை T1 தேவை. இந்த T1 காண்றதுக்கு என்ன தேவை என்றால் இந்த T தேவைப்படும். ரைட், T1 சமன் என்னன்னு வரும் 20T என்று வரும். ரைட், இது வந்து தெளிவற்றது. சோ இந்த கப்பியில தாக்குற கீழ் நோக்கி தாக்குற 2T கப்பியில மேல் நோக்கி தாக்குற T1 சமப்படுத்தும். அதுக்கு நம்மளுக்கு என்ன கேபிட்டல் T என்னன்னு தெரிய வேணும். அதுக்கு இந்த சுயாதீனமான தொகுதி தான். சுயாதீனமான தொகுதி என்ன, இது கீழ் நோக்கி F and R முடுகளோட இயங்கும் போது இது மேல் நோக்கி F and R முடுகளுடன் இயங்கும். அப்ப 3 கிலோகிராம் திணிவுக்கு கீழ் நோக்கி வந்து என்ன பயன்படுத்தும், F சமன் ma பயன்படுத்தும். அப்ப கீழ் நோக்கி F சமன் ma பயன்படுத்தினால் 30 நியூட்டன் sin T சமன் 3F என்று வரும். அடுத்தது 20 கிலோகிராம் திணிவுக்கு மேல் நோக்கி F சமன் ma பயன்படுத்தும் போது, மேல் நோக்கி F சமன் ma பயன்படுத்தும் போது T -20 நியூட்டன் சமன் 2F என்று வரும். T -20 நியூட்டன் கீழ் நோக்கி தாக்குது. சோ சமன் 2F. அப்ப இங்க இது 3F 2F நம்மளுக்கு ஆர் முடுகள் கேள்வி இல்லை, இழுவைதான் கேள்வி. சோ இத 2ஆல பெருக்கும்போ இத 3ஆல பெருக்கும்போ ரெண்டையும் சமப்படுத்துங்க. 2ஆல பெருக்கினால் 6F, 3ஆல பெருக்கினால் 6F. சோ இங்க எப்படி வரும், இது ரெண்டிலும் இருந்து 60 சய 2T சமன் 3T சய 60 என்று வரும். 5T சமன் 60 சய 60 இந்த பக்கம் வரும்போது 120 என்று வரும். எனவே T சமன் 24 நியூட்டன் என்று வரும். சோ T சமன் 24 நியூட்டன் என்று சொன்னால் T சமன் 24 நியூட்டன் இந்த சுருளிவில்ல தாக்குற இழுவிசை T1 எதுக்கு சமனா இருக்கும் என்று சொன்னால் இந்த 2T மேன் இது இலேசானது தெளிவற்றது. T1 சமன் சமநிலையில் தொங்கும் போது T1 சமன் 2T ஆக இருக்கும். T1 சமன் 2T என்று சொன்னால் T1 என்றது வில், அந்த சுருளி வில்ல தாக்குற இழுவிசை. அதை நம்ம எப்படி எழுதலாம், வில் மாறிலி 2000 தர அதில் ஏற்பட்ட நீட்சி சமன் 2 தர 24 என்று வரும். இங்க X சமன் 24 கீழ் 1000, 2ஆல சுருக்கி விடுங்களேன், 24 1000 மீட்டர் என்று வரும், அல்லது 2.4 சென்டிமீட்டர் என்று வரும். ரைட், ஓகே. சோ விடை வந்து 2.4 சென்டிமீட்டர். இப்ப ஃபைனல் எக்ஸாமுக்கு என்ன ஆன்சர் பண்றதை பார்ப்போம். ஏன்னா MCQ குறிப்பிட்ட டைமுக்குள்ள முடிக்கும். இந்த சமன்பாடு போதும். அப்ப இது யோசிக்கும் போதே இது 3F வரும், இது 2F வரும் என்றால் 3ஆல பெருக்கி இதை 2ஆல பெருக்கி சமப்படுத்தினீங்கன்னு சொன்னா இழுவை வந்துடும். ரைட், இந்த ஒரு ஸ்டெப் போதும். அதுக்கு அடுத்தது நேரடியாக இதுல 2ஆல சுருக்குனா அங்க வந்து பாருங்க 24 வருது. அங்க இருக்கிற விடையில 2.4 என்றதை பார்த்து மார்க் பண்ண முடியாது என்று சொன்னா என்ன சொல்லுவோம், மற்றதெல்லாம் வேற பெருமானத்துல போகுது. சோ மற்றெல்லாம் பிரிச்சு பார்க்க தேவையில்லை. என்ன மீட்டர் சென்டிமீட்டர் எல்லாம் மாத்திரம் தேவையில்லை.
அப்ப இங்க 24 வருதுன்னா அங்க இருக்கிற ஒரே விடை 2.4 போட்டு விட்டோம்னா சரி. ஓகே, அடுத்த எம்சிக்கு பார்ப்போம்.